Thank you.
அணுவுமாகி அணுதய பிளவாய் ஒன்றாகி பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளவுதோறு மேனியாக கருணைக்குறு முகங்கள் எல்லாரும் கரங்கள் 12 கொன்ற ஒருத்தரும் வந்தா குதித்தனன் உலகமையை என்று ஈசனை நெற்றிக்கண்ணில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனது குலக்கடவுளாகவும் என் தெய்வமாகவும் நெய்திணைந்து மனமுருகேன் படையை தொடங்குகின்றேன். கந்தா கடம்பா கதிரிவேலா குல தெய்வமான எம்பெருமான் முருகனை தொழுது காரியத்திற்கு செய்வோமானால் எல்லாவித காரியங்களுமே தங்குதலையொன்ற விக்கிரம் இல்லாமல் முருக கடவுள் வெற்றியை தேடி தருவார் அப்படின்ற காரணத்தினால முருகனை கந்தனை கடம்பனை காட்டி தொழுது என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். வேல் எடுத்து கொடுத்தவன் வினைகளை அகற்றி வருவானால முருகப்பெருமானை தொழுது செயலை தொடங்குவோம். வள்ளிக்கு குல தெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், குருதி நிலத்தின் தலைவன், மொழி கடவுள் அப்படின்னா யாருன்னா முருகன் மட்டும்தான். தமிழ் மொழிக்கு கடவுளாக இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகனை தொழுது விட்டு பிறகு எதற்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லுவோம். அண்ணே வந்தா வேற மாதிரி வேலெடுத்து கொடுத்தவன் வினைகளை அகற்றி விடாலும் பெருமான் வேலெடுத்து கொடுத்தவனை வணங்கிவிட்டு அப்புறம் எதுக்கு வந்தது? வேல் வந்து விடை தீர்க்க மயில் வந்து வழி காட்ட கோவிலுக்குள் சென்றேனடி குமரன் பொழுதிருக்க கண்டேனடி. அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரியை திறந்தெடுத்து பணிந்திருக்கும் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அன்னை மீனாட்சி தாய மீனாட்சியின் கிருபையோட தூங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரையின் பதிலிருந்து இங்கே அருள் பழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் வந்திருந்தால் அதற்கு முன்கூட்டி இந்த ஒட்டுமொத்த மக்கள் எல்லாம் தன்னுடைய உழைப்பின் ஒரு சிறு பகுதியை தெய்வத்துக்காக செலவிட்டு கூட்டு பிரார்த்தனையாக செய்யக்கூடிய வழிபாடு என்பது உலகத்தில் மிக மிக சால சிறந்தது. அந்த வழிபாட்டுக்கு நிச்சயம் பலனும் உண்டு. அந்த வழிபாட்டை நாங்களும் கலந்து கொண்டு அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறணும் சொல்லி இவ்விடத்துக்கு வந்திருக்கோம். எல்லாரும் நிச்சயமாக எல்லா இடத்துக்கும் சென்று வர முடியாது அப்படின்ற முறைக்கிறங்க. மதுரையிலே மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சியா இருந்தால் ஒவ்வொரு ஊரிலையும் ஆதிவராசத்தின் அம்சமாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்பாளுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கிறது மட்டுமில்லாம நம்மளுக்கும் கிடைக்கிற அப்படின்றதுனால ஆத்தால வணங்கிடுவோம். அப்பா காளியம்மா, அன்னை மீனாட்சி, பத்திரகாளி, சமயபுரத்தாலே இங்கே குடிகொண்டிருக்கக்கூடிய அம்பாளுடைய பேர் என்ன? அம்மாள் எல்லா மக்களையும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோட வாழ வைக்கணும். அடியிலே வணங்கிருமா.
சமைத்தாய் சமயபுரம் சாதித்தாய் கண்ணபுரம் அந்த கண்ணபுர எல்லை விட்டு என்னமா நீ கடுகு வர வேணுமடி அடி முத்து முத்து மாறு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிலம்பன் காணவர் புறவர் குற்றவர் எயினர் பிள்ளர் காணக்கு நடாரீனும் 8 வகை இனத்தினருக்கும் ஒரே ஒரு தலைவனான என் தந்தையானவர் பாகுபாடு இல்லாது காத்துவது போல் முன்னோர்கள் வழிநிலை நான் மடந்து என்னுடைய மாதா பிதா சொல்லிட்டு வராது மற்றவர்கள் போற்றவும் மாற்றர்கள் வசை கூறாது ஆசானித்த வழிநிலை ஆச்சாரம் சிறிதும் குறையாமல் வாழ்விட்ட காரணத்தினால கதையின் பிரகாரம் சோழவள நாட்டில் இருந்து ஒரு பகுதியான தொண்டை நாட்டிலிருந்து சின்ன கிராமமான சிற்றூர் அப்படின்ற இடத்திலிருந்து பள்ளி ஆகிய நான் இவ்விடத்துக்கு வந்திருக்கேன். எதுக்கு வந்தேன் தெரியுமா அண்ணன் சேதன்னு? எதுக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாம நான் வந்திருப்பேன். இருந்தாலும் சொல்லக்கூடியது எனது கடமை அல்லவா? தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க உலகத்தில் மந்திரம் எதுவும் இல்லை அப்படின்னு தந்தையினுடைய சொல்வழி கேட்டு இவ்விடத்திற்கு காவல் பணி செய்வதற்காக வந்திருக்கேன். காவல்ல எத்தனையோ விதங்கள் வகைகள் இருந்துட்டாலும் காவல், காத்தல், பாதுகாவல் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வித காவல்கள்ல நான் இன்றைக்கு செய்யக்கூடிய காவல் திணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒழுக்கத்தையும் நம்ம தானியத்துல ஒரு வகை தானியத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். காவல் பார்த்தாலும் சரி, எந்த ஒரு வேலையை செய்தாலும் பொறுமை என்பது மிக மிக முக்கியம். என பொறுத்தார் பூமி ஆழ்வா, பொறுமையிலும் நகையணிந்து புகழ்ந்திட வேணும் அப்படின்ற அவையும் முதுமொழிக்கிடங்க. அவை பிராட்டிக்கு முதவே தெரிஞ்சிருக்கு, பெண்கள் பொறுமை என்னும் நகையணிந்து, அதாவது பொன்னகையை காட்டிலும் புன்னகை என்பது அவசியம். இப்ப விக்கிற விலைவாசிக்கு வாங்க முடியுமா தங்க?
அதனாலதான் பொறுமையா இருப்பா, பிரச்சனை வராதுன்னு சொல்லி அபயமா அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பதறாத காரியம் ஒரு நாள் சிதறாது, நிதானத்தோட என்றைக்குமே பார்க்கக்கூடிய ஒரு வேலை வெற்றியை தேடித்தரும் அப்படின்றதுக்காக இவ்விடத்துல நிதானமா 10ஓட நம்மளும் 11ஆ காவல் காக்க கூடாது. நம்மளுடைய காவல் என்பது சிறப்பாக இருக்கும். எல்லாரும் தான் பெட்டி வாசிக்கிறாங்க. நம்ம ஒண்ணு நினைத்தால் தெய்வம் ஒண்ணு நினைக்கும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் எதுக்குமே கிடையாது. நம்ம நினைக்கிறது பூரா நடந்துருச்சுன்னு வைங்களேன், சாமியை கும்பிடுவோமா? மத்தெல்லாம் அப்படியே மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவோமா? நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சு, தெய்வமாவது சாமியாவது அப்படின்னு சொல்லி போயிருவோம்ல. அப்ப நம்ம நினைக்கிறத தெய்வம் பார்த்து கொடுக்க நினைக்கிறத உலகத்தில் யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. தெய்வம் பார்த்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சிருந்தா உலகத்தில் எவராலும் கொடுத்து விடவும் முடியாது. அப்படின்றதுக்காக நீ இந்த இடத்துல பிறக்கணும், இப்படி வளரணும், இப்படி இறக்கணும் அப்படின்னு சொல்லி பிறவி பெருங்களை நீந்துவார் இறைவனை சேராதவர்னு ஊழ்வினை காரணமாக ஒவ்வொரு மனிதனும் பிறவியோட வயலை நிச்சயமாக அனுபவித்தே ஆக வேண்டும். முற்பகல் செய்து பிற்பகல் விளையும் அப்படின்றதுக்காக வினை விதைத்தவள் வினையே அறுக்கணும். நாங்க தினை விதிச்சிருக்கோம், தினைய அறுக்கணும் அல்லவா, ரொம்ப அறுக்கக்கூடாது. அப்படின்ற எப்படி எல்லாம் காவல் பணி செய்ய முடியும் சொல்லி மனச பொறுமையா வந்திருக்கேன். அப்படின்னா பொறுமையா காத்துருவோமாப்பா, காத்துருவோம் பண்ணீங்க இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. வசந்தத்துல வைதேகியா காத்திருப்போமா? வசந்தத்தில் ஓர் நாள் இந்த மணவரை வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ.
பேருக்கு நன்றி. அண்ணங்க இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் கூட ஒருத்த வந்து உறுதுணையா இருந்துட்டா நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி காவல் பணி செய்யணும்னா திணைக்கு வந்து வினை வருதுன்னா எதனால வினை வருது அப்படின்னு ஒரு தன்மை இருக்கு. அப்ப திணையை வந்து யாருக்காக படைக்கணும் அப்படின்னா தந்தையாகப்பட்டவர் சொன்னாரு, எம்பெருமான் முருகனுக்காகவே இந்த திணையை விதைத்து அறுவடைக்கு வரக்கூடிய நேரத்துல நீ காவலுக்கு செய்யணுமா அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னாரு. ஏன் எம்பெருமான் முருகனுக்கு படைக்கணும் அப்படின்னா உள்ள தெய்வம் கடன்பட்டான் நெஞ்சம்புள்ள கலைஞனான இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கடன் பட்டிருந்தாலும் பெற்றவர்கள் பட்ட கடனை பிள்ளைகள் அடைப்பது நியாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடனை வாங்கி விட்டு பிள்ளைகள் அடைக்கிறது இது நியாயமானே? அதெல்லாம் கிடையாது. பித்ரு கடன், அதாவது பெற்றவர்கள் கடனை தீர்க்க முடியாத ஒரு கடன் அப்படின்னா பித்ரு கடன் அப்படின்னாங்க. நம்ம இறந்த பின்னாடி நம்ம பிள்ளைகள் நம்மளுக்காக பித்ரு கடன் செலுத்துவது தான் அது ஒரு சிறப்பு. ஏன்னா நேரடியா போய் தெய்வத்தை வந்து நம்ம பார்க்க முடியாது. ஆனால் நம்ம மூதாதையருக்கு இறந்தவர்களுக்கு புண்ணியதானா அப்படி பித்ரு கடன் செலுத்தினோம்னா அந்த தெய்வத்திட்ட போய் நேரடியா நம்ம மூதாதையர்கள் பெற்றவர்கள் தாய் தந்தையர் இறந்திருந்தா அவங்க போய் தெய்வத்திட்ட போய் நேரடியா சொல்லுவாங்க, என் பிள்ளைகள் வந்து பட்ட கஷ்டமெல்லாம் போதும், இறைவா நல்வழி வாழ்க்கை கூட இப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்திட்ட போய் முறையுடைய தன்மை வந்து பெற்றவர்களுக்கு உண்டு, நம்ம முன்னோர்களுக்கு உண்டு. அதன் காரணமாகத்தான் அந்த பித்ரு கடன் அப்படின்ற ஒன்று செலுத்தப்படுகிறோம். அதெல்லாம் இருந்துட்டாலும் அப்ப கேட்டேன், பறவைகள்லாம் வருதேப்பா, பறவைகளை எப்படி விரட்டுறது அப்படின்னு கேட்டேன். அப்பா சொன்னாரு, பறவைகள் வருமா விரட்டுறதுக்குன்னு ஒரு விதம் இருக்கிறது அப்படின்ட்டு. அப்ப கல்லை வச்சு அடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டேன். கல்லை வச்சு அடிச்சா பறவை எல்லாம் செத்து போயிடும், இப்படி எல்லாம் கொலைக்க பண்ணக்கூடாது அப்படின்ட்டாரு. அப்படியே அது பண்ணலைன்னா கம்பை வச்சு அடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டேன். கம்பை வச்சு அடிக்க கூடாதுப்பா. அப்புறம் எப்படிதான் அடிக்கணும் அப்படின்னா கல்லால அடிக்க கூடாது, கம்பாலையும் விரட்டக்கூடாது. முருகனுக்கே உரிய பிரணவ மந்திர பொருளான வயனமசி நயனமசி சயனமசி சொல்லக்கூடிய பிரபம் மந்திர பொருளான ஆளோளம் சொய்கின்ற கானத்தால விரட்டணும் அப்படின்ட்டாரு. கானத்தால விரட்டணும் அப்படின்னா காணம்னா பாட்டு தானே, பாட்டால பறவை விரட்டணும்னா பாட்டு நல்லாலேன்னா பறவையில பறந்து ஓடி போயிரு. அப்ப பறவைகளை பாட்டால உட்கார வைக்கக்கூடிய தன்மை உன்னைகிட்டதான் இருந்துச்சு அப்படின்றதுனால, ஏன்னா பறவை விரட்டுறது மாதிரி இருக்கணும், நம்ம மக்களுக்கு ரசிக்கிறது மாதிரி பாடலை பாடலை பேச்சுக்களை பேசணும், நடிப்பும் இருக்குதுல்ல அப்படின்றதுனால இந்த இடத்தை எம்பெருமான் முருகனை அனுதினமும் 5 வயதிலிருந்து அறியா பருவத்திலிருந்து அவனையே நினைத்து கொண்டு என் மனசுல எப்படி எல்லாம் ஆசை இருக்கு எடுத்து சொல்லுவானே, தூது விளையாட சொல்லிடுவோம். விளையலரைச்சு தொண்டையில தாரச்சு மாமன் கூட பேச போறே மணிக்கணக்கா
யாருமே கிடையாது. அப்படி மக்கள் மனசுல ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா இப்படிப்பட்ட பாடல்கள் நிறைய இருக்குது. நடுத்தரம் என்பது அதுக்கு மனசுல வந்து இன்பத்தை தரக்கூடியது. ஆனால் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவெல்லாம் அவர் பின் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து எல்லாரும் நம்ம விவசாயிட்ட பிள்ளைகளா இருந்தா அன்றைக்கு உள்ள காலங்களை எப்படி எல்லாம் முறையாக விவசாயம் நடந்தது நம்ம பாக்குறோம்லனே. நம்ம பாக்குறோம் என்ன சொல்லுங்க, யாரு பார்த்தானே நம்ம அடுத்தவங்களை சொல்றதை காட்டில நம்ம சரியா இருந்தா ஒவ்வொருத்தரும் அப்படி நினைக்கணும். நம்ம சரியா இருக்கணும், நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். எவ்வளவுதான் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதியம் பண்ணாலும் முறையாக வந்து தமிழர்களுக்கு மருதுநில மக்களுக்கு வந்து முறையான ஒரு தொழில் அப்படின்னா அதத்தானே சொல்ல வந்தேன். அப்ப விவசாயம் அப்போல்லாம் அததான் சொல்ல. அப்போ உள்ள காலங்கள்ல என்ன பண்ணாங்க, விவசாயம் பண்ணி நம்ம ஒரு வருடத்துக்கு எவ்வளவு நம்மளுக்கு வந்து விவசாயத்துக்கு நெல்லு தேவையோ அதை வந்து நம்ம பதப்படுத்தி பக்குவமா வச்சிருப்போம். அதை கொண்டு வந்து என்ன வீட்டுல பெரியவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, அதை நெல்லை வந்து அவிச்சு காய வச்சு இந்த மாதிரி வந்து இயந்திரத்துல எல்லாம் அரைக்க மாட்டாங்க. கை குத்தல் அரிசியா வந்து குத்தி மண் பாத்திரத்துல சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் மிச்சம் இருக்கிற சாதத்துல தண்ணிய ஊத்தி வச்சு காலையில அந்த மண்பானைய திறந்தா சரி நீ சாப்பிட்டிருக்கியா மனமா இருக்கு. இவ்வளவு வாசனை இப்ப திறந்தா எப்படி இருக்கு. இப்ப வந்து கொஞ்சம் சாதத்தை தண்ணிய ஊத்தி வச்சா இட்லி மாதிரி மிதக்குதியா. அப்ப எல்லாம் சக்கையான உணவை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்ப உள்ள காலங்களுக்கு இப்ப உள்ள காலங்களுக்கு இவ்வளவு வித்தியாசம் பத்தியெல்லாம். ஆடிப்பட்டம் தேடி விதைக்கிற முடியும் இருக்காங்க. ஆடி மாதம் 18ஆம் வரைக்கும் விதைச்சோம்னா தை மாசம் ஆகும் நெல்மணிகளை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர 6 மாசம் காத்திருக்கணும். இன்னைக்கு எல்லாம் 2.5 மாசத்திலேயே நல்லா வீட்டுக்கு கொண்டு வர்றது இல்ல, அப்படியே வியாபாரிகளுக்கிட்ட போட்டுட்டு அப்படியே பாலிஷ் பண்ணி எனக்கு கொஞ்சம் பெருசா என்ன சோறு ரொம்ப பெருசா இருக்கு சாப்பிட முடியல. அப்படி வந்துருச்சு சோம்பேறித்தனா. அது மாதிரி மனிதனுடைய உடம்புக்கு அன்னைக்கு வேலை, இன்னைக்கு மனிதனுடைய மூளைக்கு வேலை. வெற்றி வேர்வை நிலத்தில் விழுகிறது மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் உழைச்சாங்க. உழைத்ததுனால எந்தவித நோயும் இல்லாம ஆரோக்கியமாக வந்து மனிதர்கள் நீண்ட ஆயுளோட வாழ்ந்தாங்க. எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்தாலும் தாய்மார்கள் எந்த மருத்துவமனைக்கும் போனது கிடையாது. அந்த ஊருக்கு ஒரே ஒரு மருத்துவச்சி தான் இருப்பா. அந்த மருத்துவச்சி தான் அத்தனை குழந்தைகளுக்கு வந்து வைத்தியம் பார்ப்பாங்க. அப்ப தாய்ப்பாலை தவிர வேற ஒரு உணவு கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி குழந்தைகள் சாப்பிட்டுட்டு திகற்ற அளவுல தாய்ப்பால் வந்து ஊறிச்சு கொடுத்தாங்க. அப்படி எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு 30 நாள் 40 நாள் கழிச்சுட்டு ஆடக்கூடாது அசையக்கூடாது. அந்த பிள்ளைய 10 மாசம் கழிச்சு நம்ம கண்டெடுக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கெல்லாம் அதிகமான வந்து கருத்தரிப்பு மையம் தான் நிறைய இருக்கு மருத்துவமனை. ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து அவ்வளவு பிரச்சனைகள்லாம் வருது. எல்லாமே வந்து சக்கையான உணவை வந்து அன்னைக்கு வந்து பசிக்கு உணவை ஒவ்வொரு தமிழனும் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு ருசிக்கு உணவு சாப்பிடுறோம். அப்ப கந்தையானாலும் கசைக்கு கட்டணும், கூழா இருந்தாலும் குளித்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பசியாத உணவு, கிளியாத ஆடை, ஒழுகாத வீடு அப்படின்றதே மனிதனுடைய அடிப்படை தேவை. இதுதான். ஐப்பசி மாசம் மழை அடமழை பெஞ்சுன்னா ஒழுகாத கூரை விட இருந்தா அது போதும்பா சாமின்னு இருந்தா. பசிக்கிற நேரம் ஒரு உருண்டை கூழ் இருந்தா அது போதும் அப்படின்னு சொல்லி இருந்தா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆடையை தவிர மாற்று ஆடை கிடையாது. அதை துவைச்சு காய வச்சு அப்பவே நம்ம வந்து உடுத்திக்கிறோம். அப்போலாம் வந்து வெள்ளந்தி மனசா மடிச்சு அப்படி சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள் பேசலாம். இருந்தாலும் நம்ம முறையா அன்னைக்கு உள்ள காலங்கள்ல ஐயாலாம் இப்படி உழவு மாடை கொண்டு விவசாயம் பண்ணி ஒவ்வொரு வீட்டுலயும் உழவு மாடு இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கா? இல்ல. உழவு மாடு, ஜல்லிக்கட்டு மாடு இருக்கு, மாட்டு வண்டி பந்தயம் அந்த ரேஸ் மாடு இருக்கு. தமிழ்நாட்டின் முதுகெலும்பு விவசாயம். உழவு மாடு என்பது ஒரு இனமே அழிந்து போய்விட்டது. இனத்தை அழிக்கலாமா? பாரம்பரியமா பார்க்கக்கூடிய தன்மை யார்ட்ட இருக்கு? நம்ம ஒவ்வொரு தட்டையும் முக்கியமான பொறுப்பு. அதுலயும் கிராமத்துல இருக்கிற கட்டத்தை அந்த பொறுப்புலாம் இருக்கு. கொஞ்சமாவது பழமைய நிலையை கொண்டு வரணும். சத்தான ஆகாரங்களை சாப்பிடணும். நம்ம பிள்ளைகளாவது ஆரோக்கியமா வளர்த்து அப்படின்னு சொல்லி தாய்மார்கள்லாம் நிறைய இருக்கிறீங்க. உங்களுக்காகவே ஒரு பாட்டு. என்னத்த செய்வேன் அப்படின்னா நான் இன்னும் போயிருப்பேன். தோழிகளோட போய் நந்தவனத்தை காவல போறேன். ஒரே ஒரு கீதத்தை கித்திட்டு போயிருவேன். கல்யாண மலையோசை
நான் வாரினேன் கண்ணாளன் காதோடு சொல்லு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தோழிகள் வரட்டும்னே ஒத்த கால புள்ளை எல்லாம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அந்த புள்ளை வந்தது சீக்கிரமா நந்தவனத்துல காவலுக்கு போயிட்டு வர்றேன். ஆற்றிவிட்டால் யார் ஒருவர் ஆராதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆராதாரே கண்ணா
தோற்றிவிட்டேன் பாதத்தாலே ஆட்டிவிட்டார் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையனும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா பாஞ்சாலி உள்ளிடத்தில் சேலை கேட்டார். பாஞ்சாலி உள்ளிடத்தில் சேலை கேட்டார். அதை பார்த்தவள் இடத்தில் கீதை கேட்டாள். நான் இருக்கும் நிலையில் உண்மை என்ன கேட்பேன். இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். நன்மை செய்து துன்ப வாங்கும் உள்ளம் கேட்பேன். ஆட்டிவிட்டார் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையனும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா கடலளவே கிடைத்தாலும் மயங்க மாட்டேன். அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா. இதை உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா. உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டிவிட்டார் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையனும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா ஆடாதாரே கண்ணா ஆடாதாரே கண்ணா. வாங்கடா காரமா. இருக்கட்டும். இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நம்ம எல்லாரும் எங்க போப் போறோம்? இன்னைக்கு நான் மட்டும் எங்க போறேன் தெரியுமா? இங்க வரியா இப்படியா வா. நீங்க எல்லாம் நான் காட்டுக்குள்ள போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ம், இல்ல, அதான் கிடையாது. ம். நான் மட்டும் தனியா தனியா நீங்களும் வாங்க. பழைய சக்கத்து பக்கம் இடம் இருக்கு இல்லையா? நீங்க எல்லாரும் வரீங்களா? என்ன வரீங்களா இல்லையா? என்ன வப்பாட்டிய பறி கொடுத்த மணியை உட்காந்துருக்கீங்க என்ன கம்பெனிக்குள்ள? சரி, இருக்கட்டும். இன்னைக்கு எல்லாரும் காட்டுக்கு போகணும், கண்டபத்தமா காவல் பார்க்கணும் அப்படின்னு அப்பா எங்க விஷயத்த சொல்லிட்டாரு. விஷயத்த சொன்னா நான் சும்மா இருப்பேனா? ஊரே தண்டான போறதா எனக்கு வேலை. ஒரு விஷயத்த சொன்னா என் மனசுக்குள்ள வச்சுக்கிற பழக்கமே எனக்கு கிடையாது. பெண்களுக்கு மொத்தமா பழக்கமே கிடையாது. ஒரு பெண்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு வச்சுக்கோங்க, உடனே டமால் அடிச்சிடறதா எங்க வேலையே. ஆமா, இருக்கட்டும். இருந்தாலும் ஏன் சொல்றோம், நாட்டு நடப்பு நீங்க தெரிஞ்சிருக்கணும்ன்றதுக்காண்டி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நான் உங்ககிட்ட மட்டும் ஒரு விஷயம் சொல்றேன். அது பெட்டிக்கர் பாலச்சந்திர மாமா. சொல்லுமா. மாமா என்னம்மா? மாமான்னு சொல்லி நீங்க நெய்வா கேளுங்க. கடுப்பு வரமணி கேட்டுக்கூடாது, சரியா? கடுப்பு வரமணி கேட்டீங்க எனக்கு ஒரு சமஸ்தரம் வந்து. சொல்லு சொல்லு. மாமா என்னம்மா? அப்படி கேளுங்க. இப்பதான் லைட்டா எனக்கு வருது. வருதா? வருது மாமா காது. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மாமா. காலிய வாழாக்குமா. அப்படியா? சரி சரி. இருந்தாலும் இந்த நான் எப்படி நான் சொல்றேன், ஆசைப்பட்டு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு. ஆசைப்படி புருஷ வரட்டுமே. வரமாட்டேங்கிறானே. இறந்த வாங்கி தரட்டுமே. நான் ஆசைப்பட்டு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு. ஆசைப்படி புருஷ வரட்டுமே. அடியம்மாடி இறந்த வாங்கி தரட்டுமே. அடியம்மாடி இறந்த வாங்கி தரட்டுமே. நான் ஆசைப்பட்டு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு. ஆசைப்படி புருஷ வரட்டுமே. அடியம்மாடி இறந்த வாங்கி
ஏமாத்திக்கிட்டே இருக்கேன். ஆனா வைகாசி பிறக்கட்டும். அப்படி ஆமனே. அடே அப்பா, எங்கோ மனம் வீசுது. எங்க வீசுது? மனம் வீசல, எங்கோ மனம் வீசுகிறது. அப்பா காட்டுக்கு போய் சொன்னாரு, கண்ணு கத்துமா காவல் பார்க்க சொன்னாரு. வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணணும். காத்தல்னா தெரியாதா? கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதல் காத்தல், கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதல் முழுத்தல், இடையில தள்ளுறதெல்லாம் அறத்தல்லு குறத்தல்லு. இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? நம்மளுக்கு விழுக்குன்னு முழுத்தல்லுதே. என்ன பங்குனி ஏண்டி பூனை மாதிரி கத்துறேன்? ஆமா, பங்குனி உத்தரம் வருதுல்ல, அந்த பங்குனி உத்தரத்துக்கு இப்பவே தள்ளி ஓடி விட்டாங்க. சரவணா ஸ்டோர்ல ஒரு சேலை எடுத்தா ஒரு பாவாடை இலவசம், ஒரு வேஷ்டி எடுத்தா ஒரு கோடு போட்ட டவுசர் இலவசம், ஒரு இட்லி சட்டி வாங்கினா ஒரு படியார சட்டி இலவசம், 2 கமாம் சோப்பு வாங்கினா ஒரு மினி சோப்பு இலவசம். ஆமா, 2 டோலக்கு வாங்கினா ஒரு 2.5 இலவசம், 2 பேன் போஸ் வாங்கினா ஒரு டேம்பிரி இலவசம், 2 ஆம்பிளி பார் வாங்கினா ஒரு யூனிட் இலவசம், ஒரு ஓலப்பட்டி வாங்கினா ஒரு 4 மூட்டி இலவசம். ஆமா, இந்த 2028 என்ன நடக்க போகுது? ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்தா அந்த வீட்டுல கொளுத்தியா இலவசமா, கொளுத்தியா இல்லாட்ட மாமியா இலவசம், மாமியா இல்லாட்ட மாமனார் இலவசம், மாமனார் இல்லாட்ட புரோக்கர் இலவசம், புரோக்கர் இல்லாட்ட வெறும் வீட்டை முட்டிக்கிட்டு கிடக்க வேண்டியது. ஆமா, அது மாதிரி நம்ம பூதமங்கலத்துல ஒரு வள்ளி திருமணம் போட்டா ஒரு மகமாயி இலவசம் அப்படின்னு கேட்டுறாதீங்க. அதுக்கு ரசீது போடணும், அதுக்கும் காசு கேட்போம். அதனால ஒன்னே எடுத்தா உன் தங்கச்சி எனக்கு இலவசம். என்ன எடுத்துக்கிட்டு வை, அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கான், என் நடு தம்பி தான் உனக்கு இலவசம். அவர் ஏதோ சொன்னவர். 6 மணி வாசிக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் நமது தெஞ்சியத்திலை சேர்ந்த ஜி பாலச்சந்திரன் அவர்களுக்கு நமது பூதமங்கல விழா கமிட்டியின் சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. கைதட்டுங்க, கைதட்டுனா உடம்புக்கு நல்லது. இங்கே விருதுங்க வாசிக் கொண்டிருக்கும் திருப்புவனம் அருகாமையில் உள்ள கல்விமுறையை சேர்ந்த அன்பு தம்பி VM சேதுராஜன் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பலவாத்திய சக்கரவர்த்தி நமது மதுரை அருகாமையில் உள்ள வையை தண்ணி பாயக்கூடிய கருவனூர் கண்டெடுத்த ரிஷிகேசன் அவர்களுக்கு அவருக்கு பதிலாக அந்த ஆல்ரவுண்டில் போடப்படுகிறது மாலை. இங்கே தாளத்தை சென்று கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பு தம்பி PT உஷா அவர்களின் சின்னம்மா மகன் RT கருப்பராசா அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே நகைச்சுவை நடிகையாக நடிக்கும் உலக அழகி ஐஸ்வர்யா ராயின் அப்பத்தா மகளும் ஆகிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மதுரையை சேர்ந்த S விருத்திகா அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. உங்கள் முன்னால் பப்பனாக எடுத்துக் கொண்டிருக்கும் சம்பவத்தை சேர்ந்த சண்முகராஜ் அவர்களுக்கு விழாக்களின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகின்றார்கள். ஒளிபெருக்கை அருமையான முறையில் அமைத்துக் கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய சாந்தி ரேடியோஸ் உரிமையாளர் அன்பு அண்ணன் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. சந்தியா 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 ரேடியோஸ் அன்பு அண்ணன் சித்திரவேல் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. தோன்றின் போலோடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாமை இருப்பது நன்று என்ற வள்ளுவர் வாய்மொழிக்கிணங்க இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது மாபெரும் கிராமமாகிய பூதமங்கலம் கிராமத்தில் வாடுகின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் இந்த செட்டிச்சி அம்மன் பக்த கோடி பெருமக்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் நாடகத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அந்த அண்ணே நாடக அமைப்பாளருக்கு ஒரு மாலை போட்டு. ஆமா, அன்பு அண்ணன் நாடக அமைப்பாளர் பி நமது ஆதிரம் விலகி சேர்ந்துட்டாரா? எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் நமது ஆதரவு விலகி அன்பான நம்ம சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். பாத்தியா மாலை மாத்திட்டு பாத்தியா மாலையை மாத்தி உங்க வீட்டுல இருந்து எனக்கு சீர் கொடுப்பாங்க. என்னென்ன? ஒரு சோபா கட்டிலு, ஒரு அண்டாவுல அதிரசம், ஒரு அண்டாவுல முறுக்கு. நம்ம மாலையை மாத்தி நம்ம மைக் செட்டை கட்டி, எந்த மைக் செட் தெரியுமா? நம்ம சந்தியா மைக் செட்டை முதல்ல கட்டி நம்ம வேலையை ஆரம்பிக்க. வாங்க
பூமாலையும் இங்கு வந்தது இன்று என்னது மாலையில் ஓர் மல்லிகை எங்கே நாதேன் என்றது அப்படிலாம் இருக்குமா? தங்கச்சியை கூப்பிட்டு தப்பா தவறா பேசக்கூடாது. தங்கச்சி இல்லாத நேரம் நீ பூனை மாதிரி கத்து. தங்கச்சி இருக்கிற நேரம் நாய் மாதிரி போல அல்லிக்கண்ணு வாடா கை தேடி கண்ணம் கொண்டு வாழும்
எதுவும் சொன்னார்களா? அப்பா எங்க 2 பேர்கிட்ட வந்து சொல்லி போயிட்டாரு. என்னன்னு? 3 பேரும் காட்டிக்கிட்டே போகணுமா, திறமையை காட்டிக்கிட்டு காவலுக்கு போகணுமா. ஆமா, உங்ககிட்ட சொல்லிட்டாரா? சொல்லிட்டு அப்பா போயிட்டாரு. நான் எனக்கு 2 பொட்டணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கொடுத்த அப்பா அம்மாட்ட போய் விஷயங்களை சொல்ல போயிருக்காரு. ஆமா ஆமா, பிள்ளைகளை காணோம்னு தேடுவாங்கல்ல அம்மா. போ அங்கிட்டு சங்குங்களை முடிச்சுனா அதை பார்த்து போ. அப்படியே நம்மளும் பேசிக்கிட்டேன். அண்ணா, பழைய சர்வபூதி கந்தா, இந்த இடத்தை பார்க்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு அப்படி இருக்கு. உங்களுக்கு அப்படித்தானே இருக்கு? உனக்கு எனக்கு இந்த பிள்ளைக்கு 4 வழி சாலை மாதிரியே இருக்கு. 6 வழி சாலை. உண்மையை ஒத்துக்கிறவா, அதை ஒத்துக்கிறதுக்கு மனசு வேணும்ல. யாராவது ஒத்துக்கிறாங்களா அப்படி? ஆமா, ஒரே 4 மணிக்கு நாடகத்தை முடிக்கணும். அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. வேண்டாம் உள்ளாரு உள்ள போயிட்டா அப்புறம் முடிஞ்சு போயிடும். ஆமா ஆமா, என்ன இப்படிதான் இருந்தா என்னடா நியாயமா? ஒரு கீதத்தை வெளிக்கணத்துல நல்ல நல்ல சந்தனந்தா நல்ல நல்ல சந்தனம் தான். ஆமா அலலும் 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 போகாதுமா அப்ப நம்ம போயிருவோம்.